ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 3D படம் விக்டு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கல் ஃபேண்டசி ஃபிலிம். இது டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜான் எம் சியூ. ஸோ இதில் நடித்தவங்களாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவலை தழுவி எடுத்தது விக்டுன்ற நாவல். அது ஸ்டீஃபன் ஸ்குவாஸ்ன்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த விக்டுன்ற படம் வந்து பார்த்திங்கன்னா விசர்ட் ஆஃப் ஓஸ் கதையை மையமாக வச்சு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்பா த்ரோப் அப்புறம் கிளிண்டான்றவங்களோட 2 பேரோட நட்பை குறித்து நட்பை மையமாக வச்சு இந்த கதையை எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் நட்பாக வந்து இருக்கும்போது என்னென்ன பிரச்சனை வருது தான் இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா இது யூனிவர்சல் பிக்சர் வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கனாலே போதும். எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து போடுற வீடியோஸ்லாம் வந்து நல்ல வைப்பில் நிறைய கமெண்ட்ஸ் வருது. நல்லா இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து அந்த படத்தோட கதையோட லெவல் அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தோட கதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும், இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் நல்லா வந்து ரிவ்யூஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த படத்தோட தன்மையை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும். படம் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியுதா இருக்குது. அது கூட என் கருத்துன்னு சொல்லி தான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் புரிஞ்சுங்க. படத்தோட என்ன கருத்தோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். நம்மளா இல்லாத கருத்தை ஒன்று நல்லா இருக்குன்னு நம்ம மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அதில் இருக்கிற இதை தான் கதையை தான் சொல்லி அதோட தன்மையை தான் நான் சொல்கிறேன். ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது என்ன நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கதையாக தான். ஒரு ஹாரர் படத்துக்கு, இங்கிலீஷ் ஹாரர் படத்துக்கு வந்து நான் சொன்னேன், படம் வந்து போகிறதே வேஸ்ட்டு. நான் வந்து ₹130 டிக்கெட், ₹190 டிக்கெட் கொடுத்து பார்த்தேன். ஸோ அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன ஒருத்தர் கமெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து மிகைப்படுத்தி சொல்லுங்கள், நீங்கள் ஏன் டிசப்பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் இருக்கிறத சொல்ல முடியும். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடித்தது பார்த்திங்கன்னா சிந்தியா எரிவோ, அரினா கிராண்டே பிளூட்டா, ஜொனத்தன் பைலி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பேரை சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து இந்த கதை ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடுறேன். ஸோ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நான் லேண்ட் ஆஃப் ஓஸில் நடக்கிற மாதிரியான கதை. இது வந்து பார்த்திங்கன்னா முன்கிங் லேண்டில் மக்கள் வெஸ்ட்டில் இருக்க விச்சில் இருந்து இறந்ததை கொண்டாடுறாங்க. ஒரு விச்சு இறந்ததை கொண்டாடுறாங்க முன்கிங் லேண்டில். இப்போது கிளிண்டான்றவ அந்த அந்த கதையோட ஹீரோயின் கூட சொல்லலாம். அவள் வந்து இந்த கதையை வந்து விவரிக்கிறான். இந்த கிளிண்டா வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் த்ராபு அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ்மேனோட அஃபர் வச்சுக்கிறா. அவங்க 2 பேருக்குள்ளே பிறந்தது தான் இந்த விச்சு, இந்த எல்பமா த்ரோபுன்றவ. இந்த எல்பமா த்ரோபு ஸ்கின்னு பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். அதனால் இவள் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே இவளை நிராகரிக்கிறாங்க. இப்போ வந்து அவள் குழந்தை பிறந்தவங்க வந்து ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது. இப்போ இந்த ஷின் யூனிவர்சிட்டியில் பக்கவாதப்பட்ட தன்னோட சிஸ்டரை வந்து எல்பமா வந்து பார்க்க போகிறா. அப்போ வந்து இந்த ஷின் சிட்டியில் தலைவரான மேடம் மொரிபிளை பார்த்து அவகிட்ட வந்து தனியாவான பயிற்சியாக எடுத்துக்கிறா. அப்போ இந்த பயிற்சி எடுக்கிறதால இந்த ஸ்கின் கலர் மாறுன்னு அவன் வந்து நினைக்கிறான். ஆனால் அது வந்து மாற மாட்டுது. ஸோ இப்போ வந்து எல்பமா வந்து பார்த்திங்கன்னா கிளிண்டான்றக்கிட்ட ரூம் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த ரூம் ஷேரிங்க்கெலாம் இவன் அந்த ஷின் சிட்டியில் வந்து சேர்ந்து இந்த விச் கிராஃப்ட்லாம் வந்து கற்றுக்கிறதுக்காக இப்போ வந்து அங்கே வந்து ஒரு பேசுகிற ஆடு வந்து டீச்சராக இருக்குது. அது வந்து டீச் பண்ணுற அளவுக்கு வருது. மற்ற விலங்குகிட்ட பேசுகிற இதெல்லாம் வந்து இது சொல்லி கொடுக்குது. இப்போ இந்த கிளிண்டா வந்து ஒரு இளவரசரை வந்து சந்திக்கிறா. அவள் வந்து பேசும் குதிரைலாம் அவர் வச்சுருக்காரு. இளவரசர் ஃபியூரா அவர் பேர். அவங்க ஒரு பால்ரூம் டான்ஸில் வந்து அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பால்ரூம் டான்ஸ்லாம் ஆடி பாடுறாங்க. இந்த பாட்டு ஃபுல்லாக வந்து மியூசிக்கல் ஆக்ட்ன்றதால நடுவில் பாட்டுங்க வருது. இந்த படத்தில் வந்து 14 பாட்டுங்க வருது. எல்லாமே வந்து கேட்குற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து மனசில் பதிகிற மாதிரி, இப்போ சவுண்ட் ஆஃப் மியூசிக்கில் வந்த மாதிரி பாட்டோ அது மாதிரிலாம் வந்து மனசில் பதிய மாட்டுது, ஆனால் பாட்டாக வந்து போகுது. ஸோ இப்போ சமீபத்தில் வந்த சில படங்கள்லாம் வந்து மியூசிக்கல் ஆக்டோடு வந்த படங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக்கல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. இந்த 2024 சில படங்கள்லாம் வந்துச்சு, அதுக்கு நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கிளிண்டாவும் எல்பமா என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு எமரால்டு சிட்டிக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் உறுதிப்பட்டாங்க. அங்கெல்லாம் சில பாட்டு வரும். அப்புறம் ஒரு ட்ரெயின் மாதிரியான ஒரு பறக்கிற வண்டிக்கெலாம் வரும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடம் மோரிபிள் வந்து இந்த எல்பமாவை ஒரு
மந்திர புக் படிக்க வைப்பா. படிக்க வைக்கும்போது அங்கே இருக்க காவலர் குறுங்கெல்லாம் சேரக வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த மொரிபில் வந்து ஒரு ஃப்ராடுன்னு இந்த எல்பாமாவுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து கிளிண்டா வந்து சொல்லுவா, நீ வந்து அவங்ககிட்ட சரணடைஞ்சிருடுவான். இவன் சரணடையாமல் ஒரு ப்ரூம் ஸ்டிக் இதில் தப்பிச்சு அந்த ஷின்ஸ் யூனிவர்சிட்டியை விட்டு தப்பிச்சு போவா. அப்போ கிளிண்டாவை கைது பண்ணுவாங்க, இவ தப்பிச்சு போயிடுறா. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நிறைவு. செகண்ட் பார்ட் என்னன்றது தெரில. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுமாராக, அதாவது இது வந்து ரொம்ப ஃபைட்டு ஹீரோயிசம் அது மாதிரிலாம் எதுவும்லாம் போகாமல் இது ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் மூவி. இது கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் விஷுவல் ட்ரீட்டுக்காகவே. இது வந்து இந்த படம் எப்படி இருக்குது தேட்டரில் போய் பார்க்கும்போது பார்த்தா சுமாராக தான் இருக்குது. ரொம்ப சூப்பரு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். அப்படி தான் என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு சுமாரான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தா மோனோ 3D படமும் அப்படி தான். ரொம்ப நிறைய கேரக்டரு திமிங்களும் அது இதுன்னு பயங்கரமாக வச்சுருக்காங்க 3Dயில். இருந்தாலும் அது ஒரு சுமாரான படமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்க்கும்போது செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கு. இருந்தாலும் ரெண்டுமே மோனோ ரெண்டுமே ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுமே ஒரு சுமாரான படம் தான் சொல்லலாம். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. லைக் எலிமெண்ட்ஸு இந்த இன்சைட் அவுட் மாதிரிலாம் இது சூப்பர்னு சொல்ல முடியாது. சுமாரான படம் தான் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.